மாநிலங்களுக்கு 50% நிதி பகிர்வு வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு மீண்டும் வலியுறுத்தல். 50% நிதி பகிர்வு வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை பல்வேறு மாநில அரசுகள் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற RSS கொள்கையை செயல்படுத்தும் வகையில் ஆளுநர் RN ரவி பேசுகிறார். விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். திமுக அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுவதும் அரசு அதிகாரிகளை மிரட்டுவதும் கண்டனத்திற்குரியது. திமுக நிர்வாகி ஆடியோவை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவராக உள்ள பாலச்சந்திரன் இன்றுடன் ஓய்வு. புதிய தலைவராக 34 ஆண்டுகள் வானிலை ஆய்வு மையத்தில் பணியாற்றி வரும் அமுதா நாளை பொறுப்பேற்பு. ஒருவர் மற்றொருவருடன் விரும்பி உறவில் இருப்பது எப்படி வன்கொடுமையாகும்? விஜயலட்சுமி வழக்கு குறித்து சீமான் விமர்சனம். ஆளும் கட்சியை தவிர பிற அனைத்து கட்சிகளும் எதிர்க்கட்சிகள்தான். அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி என தமிழக வெற்றி கழகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்க்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்க்கட்சி. ஆனால் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சிங்கிறது அதிமுக தான். அந்த அந்தஸ்து வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. மக்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு தான். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. (2021) தேர்தலில் 525 வாக்குறுதிகளை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் பேச்சு. ஸ்டாலினுக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி என மாற்றி பேசியதால் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டை காக்கும் காவல் அரணாக உருவெடுத்திருக்கிறார் ஸ்டாலின். நாளை பிறந்த நாள் கொண்டாடும் முதல்வரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த கமல்ஹாசன் பெருமிதம். சென்னை ஆவடி அருகே பரோட்டா சாப்பிட்ட சிறுவன் வயிற்று வலியால் உயிரிழப்பு. பரோட்டாதான் உயிரிழப்புக்கு காரணம் என போலீசார் விசாரணை. சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணை கைதி தப்பி ஓட்டம். ரவுடி சீனு என்கிற அண்டா சீனுவை தேடி வரும் போலீசார். சீர்காழியில் அங்கன்வாடிக்கு சென்ற 3.5 வயது சிறுமி 16 வயது சிறார் குற்றவாளியால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். சிறுவனின் முகத்தில் துப்பி அந்த குழந்தையே தவறாக நடந்து கொண்டுள்ளதாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் சர்ச்சை பேச்சு. துபாயிலிருந்து விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 47 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல். தங்கத்தை கம்பி ராடுகளாக மாற்றி மறைத்து கடத்தி வந்தவரிடம் விசாரணை. மகாராஷ்டிர மாநில ராய்காட் அருகே நடுக்கடலில் தீப்பிடித்து எரிந்த விசைப்படகு. இந்திய கடற்படை விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தி 18 மீனவர்கள் மீட்பு. சென்னை அண்ணா நகரில் ரவுடியை கொலை செய்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவிட்ட விவகாரம். கைதான 2 பேருக்கும் கை மற்றும் கால்களில் மாவுக்கட்டு. சென்னை தாம்பரம் அருகே ஆட்சியர் கண்டித்ததால் மாணவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். உடலை வாங்க மறுத்து அரசு பள்ளியை உறவினர்கள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. உத்தரகாண்டில் பனிப்பாறைகள் சரிந்ததில் சிக்கிய 57 தொழிலாளர்களில் 10 பேர் மீட்பு. மற்றவர்களை மீட்கும் பணி தீவிரம். மும்பையில் பைகுல்லா பகுதியில் 57 மாடிகள் கொண்ட குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து.
ராட்சத ஏணிகளை கொண்டு தீயை அணைக்கும் பணி தீவிரம். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான லீக் போட்டி. ஆப்கானிஸ்தான் நிதான ஆட்டம். டெல்லி அணியின் ஆலோசகராக இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் கெவின் பீட்டர்சன் நியமனம். டெல்லி அணி தனது முதல் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை வருகின்ற 24ஆம் தேதி எதிர்கொள்கிறது.